உதயமாகும் இனிய உறவு வாருங்கள், உலகில் சென்று வரத்தரவே கூடுங்கள். உதயமாகும் இனிய உறவு வாருங்கள், உலகில் சென்று வரத்தரவே கூடுங்கள். பகிர உள்ள நாம் பெறுவோம் வாருங்கள், பகிர உள்ள நாம் பெறுவோம் வாருங்கள். நாம் பரம நன்றில் வாழ்ந்திடுவோம் கூடுங்கள், நாம் பரம நன்றில் வாழ்ந்திடுவோம் கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். சுமை மருந்து சுகம் பெறுவோம் வாருங்கள், இணைந்திருந்து விடியல் காண கூடுங்கள். சுமை மருந்து சுகம் பெறுவோம் வாருங்கள், இணைந்திருந்து விடியல் காண கூடுங்கள். இருள் மறைந்த ஒளி நிறையும் வாருங்கள், இருள் மறைந்த ஒளி நிறையும் வாருங்கள். நாம் அருள் வாழ்வில் மகிழ்ந்திடுவோம் கூடுங்கள், நாம் அருள் வாழ்வில் மகிழ்ந்திடுவோம் கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். தந்தை மகன் தூயாவியார் பெயராலே ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. பாஸ்கா காலத்தின் 3ஆம் ஞாயிறு திருப்பலி முன்னுரை. உயிர்த்த இயேசுவில் அன்புள்ளவர்களே, ஆண்டவர் இயேசுவில் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டு துணிவுடன் வாழ பாஸ்கா காலத்தின் 3ஆம் ஞாயிறு நமக்கு அழைப்பு விடுக்கிறது. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவைச் சாவு சீடர்களுக்கு பயத்தையும் அவநம்பிக்கையும் உண்டாக்கியது. மனம் சோர்ந்து மீண்டும் தங்களின் பழைய மீன்பிடி தொழிலுக்கு திரும்புகின்றார்கள். ஆனால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு காட்சி கொடுத்து நம்பிக்கையை அவர்கள் உள்ளத்தில் விதைக்கிறார். இயேசுவின் உடனிருப்பும் ஆறுதலான வார்த்தைகளும் சீடர்களின் மத்தியில் நிறைந்த நம்பிக்கையை தருகின்றது. புதிய ஆற்றலுடன் நற்செய்தி அறிவிக்க தூண்டுகிறது. இயேசுவின் சீடர்களைப் போன்று நாமும் இயேசுவை அறிவோம். இயேசுவை பற்றி பிறருக்கு எடுத்துரைப்போம். உயிர்த்த இயேசு வழங்கிய ஆன்மீக செல்வங்களான இறை நம்பிக்கை, அன்பு, உண்மை, நீதி, மன்னிப்பு போன்றவற்றை நம் வாழ்வில் செயலாக்குவோம். நம் அகத்தில் ஆண்டவர் இயேசுவின் ஆற்றலை பெற்று துணிவுடன் வாழ வரம் வேண்டி இன்றைய திருப்பலியை சிறப்பித்து கொண்டிருக்கும் அன்னை வேளாங்கண்ணி அன்பிய குடும்பங்களையும் நம் அனைவரையும் இறைபதம் அர்ப்பணித்து இணைவோம் இத்திருப்பலியில். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியில் பின்வரும் கருத்துக்களுக்காக வேண்டிக் கொள்வோம். அன்னை வேளாங்கண்ணி அன்பிய குடும்பங்கள் ஒன்றாக இணைந்து கூடக்கூடிய நன்றி திருப்பலி அன்பியத்தில் இருக்கக்கூடிய அனைத்து குடும்பங்களையும் இறைவன் ஆசீர்வதிக்கும்படியாகவும் அனைவருக்கும் உடல் உள்ள சுமந்து காத்து வழி நடத்தும்படியாகவும் செய்யும் தொழிலை ஆசீர்வதிக்கும்படியாகவும் வெளிநாட்டில் உள்ளவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுமந்து காத்து வழி நடத்தவும் அன்பிய கூட்டம் நல்ல முறையில் செயல்படவும் பங்கு தந்தை அருட்சகோதரிகளுடைய உடல் உள்ள சுகத்திற்காகவும் நினைத்த காரியங்கள் நிறைவேறும்படியாகவும் அன்னை வேளாங்கண்ணி தாய் வழியாக
நாம் இப்பலியிலே வேண்டுவோம். ஆபிரகாம், ஜோசப், லதா ஒப்புக்கொடுக்கக்கூடிய நன்றி திருப்பலி. இன்று திருமுழுக்கு பெறுகிற மகள் மோனிகா ஜாஸை இறைவன் நிறைவாய் ஆசிர்வதித்து வழி நடத்தவும், குழந்தைக்கு உடல் உலசம் வந்து ஆசிர்வதிக்கவும், மகன்கள் அபினேஷ், நிதுன் உடல் உலசவத்திற்காகவும், வெளிநாட்டில் வேலை செய்யும் கணவர் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவும், குடும்பத்தில் அமைதி சமாதானம் நிலவவும் வேண்டிக் கொள்வோம். வேளாங்கண்ணி அம்பிகா ஒப்புக்கொடக்கூடிய நன்றி திருப்பலி. இதுவரை இறைவன் செய்திருக்கக்கூடிய நன்மைகளுக்கு நன்றியாகவும், இன்று திருமுழுக்கு பெறுகிற மகனை இறைவன் நிறைவாய் ஆசிர்வதிக்கும்படியாகவும், நடக்கவிருக்கக்கூடிய திருமண காரியங்கள் நல்ல முறையில் நடைபெறும்படியாகவும், குடும்பத்தில் சமாதானம் நிலைக்கும்படியாகவும், செய்யும் தொழிலை இறைவன் ஆசிர்வதிக்கவும், அந்தோணியார் வழியாக ஆரோக்கிய அன்னை வழியாக நாம் வேண்டுவோம். ஜோசப், கரோலின் ஒப்புக்கொடக்கூடிய நன்றி திருப்பலி. குடும்பத்திற்கு இறைவன் செய்திருக்கக்கூடிய நன்மைகளுக்கு நன்றியாகவும், வருங்காலங்களில் இறைவன் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாகவும், வீட்டில் நடந்த மகளின் திருமண காரியங்களை சிறந்த முறையில் நடந்து முடிந்ததற்கு நன்றியாகவும், கணவருக்கு நல்ல சுகத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாகவும், வெளிநாட்டில் வேலை பார்க்கும் மகனை இறைவன் ஆசீர்வதிக்கும்படியாகவும், பெற்றோருக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாகவும், பங்கு தந்தை அருட்சேதர்களுக்கு உடல் உள்ள சுகம் தந்து இறைவன் ஆசீர்வதிக்கும்படியாகவும், கோடி அற்புத புனித அந்தோணியார் வழியாகவும், அமலோப்ப மாதா வழியாகவும் ஒப்புக் கொடுப்போம். சேசு மிக்கேல், வியாகப்பன், ஜான் ஜோசப் குடும்பத்தார் இணைந்து ஒப்புக்கொடக்கூடிய நன்றி திருப்பலி. இறைவன் செய்திருக்கக்கூடிய அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், உடன்பிறப்பான அருட்சகோதரி அந்தோணியம்மாள் அவர்களுடைய இறை அர்ப்பண வாழ்வில் வெள்ளி விழா சிறப்பாக நல்ல முறையில் இறைவன் உடனிருப்பால் நடந்து முடிந்ததற்கு நன்றியாகவும், வருங்காலங்களில் அவர் ஆற்றுகிற இறைப்பணி ஆசிரியர் பணியில் இறைக்கரம் உடனிருந்து வழிநடத்தும்படியாகவும், புனித அந்தோணியார் வழியாக புனித செபஸ்தியார் வழியாக இப்பலியிலே வேண்டிக் கொள்வோம். ஜான் ஜோசப், டயானா குடும்பத்தார் ஒப்புக்கொடக்கூடிய நன்றி திருப்பலி. குடும்பத்திற்கு இறைவன் செய்திருக்கக்கூடிய சகல நன்மைகளுக்கு நன்றியாகவும், வீடு புதுப்பித்தல் பணி இறையருளால் நடந்து முடிந்ததற்கு நன்றியாகவும், வரும் காலங்களிலும் இறை ஆசிரியர் குடும்பத்தில் நிலைத்திருக்கும்படியாகவும், கோடி அற்புதர் புனித அந்தோணியார் வழியாக அனைத்து புனிதர்கள் வழியாக ஒப்புக் கொடுத்து நாம் வேண்டுவோம். மேலும் அந்தோணி ராபின்சன் குடும்பத்தார் ஒப்புக்கொடக்கூடிய மரித்தோர் நினைவு திருப்பலி. குடும்பத்தில் மரித்த ஜோஸ்பின் சர்மிளா அவருடைய ஆன்மா இல்லத்து இளைப்பாறுதல் அடையும்படியாக வேண்டிக் கொள்வோம். எமிலி அந்தோணியம்மாள் ஒப்புக்கொடக்கூடிய 4ஆம் ஆண்டு நினைவு திருப்பலி. கணவர் வின்சென்ட் அவர்களுடைய ஆன்மா இல்லத்து இளைப்பாறுதல் அடையும்படியாகவும், குடும்பத்தில் மரித்த வர்கீஸ், மிக்கேல் அந்தோணியாள், மேரி, குழந்தை இயேசு மற்றும் யாரும் ஏதான் மக்களுக்காகவும் வேண்டிக் கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, இக்கருத்துக்களோடு நம்முடைய வேண்டுதல்களை விண்ணப்பங்களையும் இறைவனுடைய திருப்பாதம் வைத்து இறைவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்திட வேண்டும் என்பதற்காக ஜெபிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் இத்தண்ணீரை ஆசீர்வதித்தருளுமாறு நம் இறைவனாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து அன்று நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு என்ற உண்மை உள்ளவர்களாக நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலைவாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்ற திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தியிருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருட்காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றினை மேல் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெறுதல் உப்பிட வேண்டும் என்ற இறைவாக்கு எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்திட உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த இந்த தண்ணீர் தெளிக்கப்படுகிற இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் நினைத்தும் தோல்வியறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்திருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களில் நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்தருள்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, புதுப்பிக்க பெற்ற இளமை உணர்வுடன் மக்கள் என்றும் அக்களிப்பார்களாக. அதனால் சொந்த மக்கள் என்னும் ஆட்சியை மீண்டும் பெற்றுள்ள நாங்கள் உயிர்ப்பின் நாளுக்காக பேரின்பத்துடன் உறுதியான எதிர்நோக்குடனும் காத்திருக்க செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவார்த்தைகள் 27 முதல் 32 மற்றும் 40 முதல் 41. முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவார்த்தைகள் 27 முதல் 32 மற்றும் 40 முதல் 41. அந்நாட்களில் தலைமை குருக்கள் திருத்தூதர்களை நோக்கி, நீங்கள் இந்த இயேசு பற்றி கற்பிக்கக்கூடாது என்று நாங்கள் கண்டிப்பாய் கட்டளையிடவில்லையா? என்றாலும் எருசலேம் முழுவதும் நீங்கள் கற்பித்து வருகிறீர்கள். மேலும் இந்த மனிதருடைய இரத்தப்பழியையும் எங்கள் மீது சுமத்த பார்க்கிறீர்களே என்றார். அதற்கு பேதுருவும் திருத்தூதரும் மறுமொழியாக, திருத்தூதர்களுக்கு கீழ்ப்படிவதை விட கடவுளுக்கு அல்லவா கீழ்ப்படிய வேண்டும்? நீங்கள் சிலுவையில் தொங்க வைத்து கொன்ற இயேசுவை
நம் மூதாதையரின் கடவுள் உயிர்த்தெழ செய்தார். இஸ்ரேல் மக்களுக்கு மனமாற்றத்தையும் பாவ மன்னிப்பையும் அளிப்பதற்காக கடவுள் அவரை தலைவராகவும் மீட்பராகவும் தமது வலப்பக்கத்துக்கு உயர்த்தினார். இவற்றுக்கு நாங்களும் கடவுள் தமக்கு கீழ்ப்படிவோருக்கு அருளும் தூய ஆவியும் சாட்சிகள் என்றார். இனி இயேசுவை பற்றி பேசக்கூடாது என்று திருத்தூதர்களுக்கு கட்டளையிட்டு விடுதலை செய்தனர். இயேசுவின் பெயரை முன்னிட்டு அவமதிப்புக்கு உரியவர்களாக கருதப்பட்டதால் திருத்தூதர்கள் மகிழ்ச்சியோடு தலைமை சங்கத்தை விட்டு வெளியே சென்றார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இரண்டாம் வாசகம். கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி வல்லமையும் செல்வமும் பெற தகுதி பெற்றது. திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறைத்திரு வசனங்கள் 11-14 முடிய. யோவான் நான் பார்த்து கொண்டிருக்கும் போது அரியணையையும் உயிர்களையும் மூப்பர்களையும் சுற்றி நின்ற கோடிக்கணக்கான வானதூதர்களின் குரலை கேட்டேன். கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி வல்லமையும் செல்வமும் ஞானமும் ஆற்றலும் மாண்பும் பெருமையும்
புகழ்ச்சியும் பெற தகுதி பெற்றது என்று அவர்கள் உரத்த குரலில் பாடிக்கொண்டிருந்தார்கள். பின்பு விண்ணுலகு, மண்ணுலகு, கீழுலகு, கடலெங்கும் இருந்த படைப்புகள் அனைத்தும் அவற்றில் இருந்த ஒவ்வொன்றும் அரியணையில் வீற்றிருப்பவருக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் புகழ்ச்சியும் மாண்பும் பெருமையும் ஆற்றலும் என்றென்றும் உரியன என்று பாட கேட்டேன். அதற்கு அந்த 4 உயிர்களும் ஆமேன் என்றன. மூப்பர்கள் விழுந்து வணங்கினார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 21 இறைவார்த்தைகள் 1 முதல் 19 முடிய. பின்னர் இயேசு தம் சீடருக்கு திபேரிய கடல் அருகே மீண்டும் தோன்றினார். அவர் தோன்றியது இவ்வாறு: சீமோன் பேதுரு, திதிமெனப்படும் தோமா, கலிலேயாவில் உள்ள கானாவைச் சேர்ந்த நத்தனியேல், செபதேவியின் மக்கள் ஆகியோரோடு இயேசுவின் சீடர்கள் வேறு 2 கூடியிருந்தனர். அப்போது சீமோன் பேதுரு அவர்களிடம், நான் மீன் பிடிக்கப் போகிறேன் என்றார். அவர்கள், நாங்களும் உம்மோடு வருகிறோம் என்று போய் படகில் ஏறினார்கள். அன்று இரவு அவர்களுக்கு மீன் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஏற்கனவே விடியற்காலை ஆகியிருந்தது. இயேசு கரையில் நின்றார். ஆனால் அவர் இயேசு என்று சீடர்கள் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு அவர்களிடம், பிள்ளைகளே, மீன் ஒன்றும் படவில்லையா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் இல்லை என்றார்கள். அவர், படகின் வலப்பக்கத்தில் வலை வீசுங்கள், மீன் கிடைக்கும் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே வீசினார்கள். மீன்கள் மிகுதியாய் அகப்பட்டதால் அவர்களால் வலையை இழுக்க முடியவில்லை. இயேசுவின் அன்பு சீடர் அதை கண்டு பேதுருவிடம், அங்கு நிற்பவர் ஆண்டவர்தாம் என்றார். அதை கேட்டவுடன் தம் ஆடையை களைந்திருந்த சீமோன் பேதுரு ஆடையை இடுப்பில் கட்டிக்கொண்டு கடலில் குதித்தார். மற்ற சீடர்கள் மீன்களுடன் வலையை இழுத்து கொண்டு படகிலேயே வந்தார்கள். அவர்கள் கரையிலிருந்து வெகு தொலைவில் இல்லை, ஏறக்குறைய 100 மீட்டர் தொலைவில் தான் இருந்தார்கள். படகை விட்டு இறங்கியவுடன் கரியினால் தீ மூட்டி இருப்பதையும் அதன் மீது மீன் வைத்திருப்பதையும் அவர்கள் கண்டார்கள். அங்கு அப்பமும் இருந்தது. இயேசு அவர்களிடம், நீங்கள் இப்போது பிடித்தவற்றில் சில மீன்களை கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படகில் ஏறி வலையை கரைக்கு இழுத்தார். வலை நிறைய பெரிய மீன்கள் இருந்தன. அவற்றின் எண்ணிக்கை 153. இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. இயேசு அவர்களிடம், உணவருந்த வாருங்கள் என்றார். சீடர்களுள் எவரும், நீர் யார் என்று இயேசுவிடம் கேட்க துணியவில்லை. ஏனெனில் அவர் ஆண்டவர்தாம் என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள்.
இயேசு அவர்கள் அருகில் வந்து அப்பத்தை எடுத்து அவர்களிடம் கொடுத்தார். மீனையும் அவ்வாறே கொடுத்தார். இவ்வாறு இயேசு இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட பின்பு தம் சீடருக்கு இப்போது 3ஆம் முறையாக தோன்றினார். அவர்கள் உணவருந்திய பின் இயேசு சீமோன் பேதுருவிடம், யோவானின் மகன் சீமோனே, நீ இவர்களை விட மிகுதியாக என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். அவர் இயேசுவிடம், ஆமாம் ஆண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார். இயேசு அவரிடம், என் ஆட்டுக்குட்டிகளை பேணி வளர் என்றார். 2ஆம் முறையாக இயேசு அவரிடம், யோவானின் மகன் சீமோனே, நீ என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். அவர் இயேசுவிடம், ஆம் ஆண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார். இயேசு அவரிடம், என் ஆடுகளை மேய் என்றார். 3ஆம் முறையாக இயேசு அவரிடம், யோவானின் மகன் சீமோனே, உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று கேட்டார். உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று இயேசு 3ஆம் முறை கேட்டதால் பேதுரு துயருற்று அவரிடம், ஆண்டவரே, உமக்கு எல்லாம் தெரியுமே, எனக்கு உம்மீது அன்பு உண்டு என்பது நீர் அறியாத ஒன்றா என்றார். இயேசு அவரிடம், என் ஆடுகளை பேணி வளர். நீ இளைஞனாக இருந்தபோது நீயே இடையை கட்டிக்கொண்டு உனக்கு விருப்பமான இடத்தில் நடமாடி வந்தாய். உனக்கு முதிர்ந்த வயது ஆகும்போது நீ கைகளை விரித்து கொடுப்பாய். வேறொருவர் உன்னை கட்டி உனக்கு விருப்பமில்லாத இடத்திற்கு கூட்டிச் செல்வார் என உறுதியாக உனக்கு சொல்கிறேன் என்றார். பேதுரு எவ்வாறு இறந்து கடவுளை மாட்சிப்படுத்தப் போகிறார் என்பதை குறிப்பிட்டே அவர் இவ்வாறு சொன்னார். இதை சொன்னபின் பேதுருவிடம், என்னை பின்தொடர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, கோடி அற்புதர் புனித அந்தோணியாருடைய அன்பு நிறைந்த பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இறைவனுடைய பேரன்பையும் அவருடைய அளவற்ற இரக்கத்தையும் இந்த நாளில் நாம் நினைவு கூர்ந்து இந்த பாஸ்கா காலத்தினுடைய 3வது ஞாயிற்றுக்கிழமை வழிபாட்டில் ஒன்றாக இணைந்திருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த நாட்களில் இயேசுனுடைய சீடர்கள் வலிமையாய் ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்கிற பகுதிகளைத்தான் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் பல்வேறு நிகழ்வுகள் நமக்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்வுகள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய பகுதிகளாகத்தான் நாம் நினைத்து பார்க்கிறோம். குறிப்பாக இயேசுனுடைய சீடர்களில் முதன்மை சீடராக இருந்த தூய பேதுரு இயேசுனுடைய பெயரால் கால் ஊனமுற்ற ஒருவருக்கு நலம் கொடுத்த நிகழ்வை நாம் வாசிக்க கேட்டோம். அதன் தொடர்ச்சியாகத்தான் வரக்கூடிய விவாதங்கள், பேச்சுவார்த்தைகள், பல்வேறு விதமான சிக்கல்கள், அதற்கு இவர்கள் பதில் சொல்கிற விதம் எல்லாமே உள்ளடங்கி இருக்கிறது. இவர்கள் செய்த புதுமை எல்லாருக்கும் வெளிப்படையாக தெரிகின்ற ஒன்றாக இருந்த காரணத்தினால் என்ன செய்வதென்று தெரியாது பரிசேயர்கள், தலைவர்கள், மறைநூல் அறிஞர்கள் விழித்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்களை கூப்பிட்டு சத்தம் போட்டு அனுப்பிடலாம் அப்படின்னு நினச்சாங்க. எப்படி சத்தம் போட்டு அனுப்பிடலாம்? ஏன்னா சீடர்களுக்கு படிப்பறிவு இல்லை, கல்வி அறிவற்றவர்கள். ஆகவே கொஞ்சம் சத்தம் போட்டு அனுப்பிட்டா போதும் அப்படின்னு நினச்சா அவங்க படித்தவங்களையெல்லாம் விடவும் பயங்கரமாக பேச ஆரம்பித்தாங்க. நாங்கள் கண்டதையும் நாங்கள் கேட்டதையும் அறிவிக்காமல் இருக்கவே முடியாது என்று சொன்னார்கள். அதன் பிறகு என்ன செய்வது? இவ்வளவு பேசுகிறார்களே,
அதனால் இவர்களை கொஞ்சம் எச்சரித்து அனுப்புவோம்னு சொல்லி கொஞ்சம் அடி கொடுத்து எச்சரித்து அனுப்புகிறார்கள், சிறைக்கு அனுப்புகிறார்கள். ஆனால் சிறையிலும் கூட அவர்கள் தப்பித்துக் கொள்கிறார்கள், மீண்டும் நற்செய்தி அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படியாக நிறைய சூழ்நிலைகள். கடைசியாக இவர்களை எப்படியாவது அவமானப்படுத்த வேண்டும் என்பதற்காக பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. அதனுடைய ஒரு செய்தி தான் போன நாட்களில் நாம் வாசிக்க கேட்டோம். கமாலியேல் அப்படிங்கிற ஒரு மனுஷன் சொல்கிறாரு, அந்த பரிசேய தலைவர் சொல்கிறார், ஒருவேளை இது மனிதரிடத்திலிருந்து வரக்கூடிய செயல்பாடு என்றால் ஒன்றுமில்லாமல் போயிடும். கடவுளுடைய காரியம் என்று சொன்னால் அதை நீங்கள் நினச்சா கூட தடுக்க முடியாது. ஒருவேளை அப்படி நடந்ததுன்னு சொன்னால் அது நீங்கள் கடவுளோடு சண்டை போடுறதுக்கு சமமாயிரும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. அந்த பகுதியினுடைய தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். எல்லாரும் திருத்தூதர்களை அப்படியே அடித்ததோடு மட்டுமல்லாமல் அவமானத்திற்கு உள்ளாக்குகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அதில் ஒரு வசனம் நாம் நம்முடைய சிந்தனைக்காக எடுத்துக்கொள்கிறோம். திருத்தூதர் பணிகள் 5வது அதிகாரம் 41வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். திருத்தூதர் பணிகள் 5:41. இயேசுவின் பெயரை முன்னிட்டு அவமதிப்புக்கு உரியவர்களாக கருதப்பட்டதால் திருத்தூதர்கள் மகிழ்ச்சியோடு தலைமைச் சங்கத்தை விட்டு வெளியே சென்றார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்தில் கல்யாணம் நடந்தது, திருமண காரியம். ஆகவே சொந்த பந்தங்கள் எல்லாரும் ஒரு பெரிய கூட்டமே கூடியிருந்தாங்க. அப்போது நான் அந்த திருமண மேடைக்கு போய் பொண்ணு மாப்பிள்ளைக்கு ஜெபம் பண்ணி மந்திரிச்சு அது கிளம்பி திரும்ப ஊருக்குள்ளே வந்து பங்களாவுக்கு போகிறதுக்காக போய்கிட்டு இருக்கிறேன். அந்த திருமண வீட்டினுடைய மிக முக்கியமான ஒரு நபர், அவங்க அண்ணன் மகளுக்கு தான் கல்யாணமே நடக்கும், ஆனால் தம்பி கல்யாணத்துக்கு போகவே இல்லை. அப்போ நான் பார்த்து கேட்குறேன், என்ன எல்லாருமே அங்கே தான் நிற்கிறாங்க, ஊரே கூடி நிற்குது, உங்களை காணும்னு நான் நினச்சேன், ஆனால் நீர் சாதாரண இப்போ தான் வேலைக்கு போய்ட்டு வந்த ஆள் மாதிரி நடந்து போய்கிட்டு இருக்கிறார, என்ன திருமணத்துக்கெல்லாம் வரலையா அப்படின்னு கேட்டால் அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, அவன் என்னை முறையாக கூப்பிடலை, அதனால் நான் போகலை. என்னையா முறையாக கூப்பிடணும், எப்படி முறையாக கூப்பிடணும் அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன செய்வோம், வெத்தலை வாக்கு வச்சு கூப்பிடுவா, அல்லது தாம்பூலத்தட்டு வச்சு கூப்பிடவா, பழம் பத்திரிக்கை எல்லாம் வச்சு கொண்டாந்து கொடுக்கவாப்பா, உன் வீட்டு கல்யாணம் நீ போக வேண்டாமா அப்படின்னு நம்ம கேட்டால், இல்லை அவன் முறையாக கூப்பிடலை. இங்கே பாருங்கள், எங்கள் அக்கா மெட்ராஸில் இருக்கா, அவளுக்கு இவன் போய் பத்திரிக்கை வச்சுட்டு வந்தான். எங்கள் மாமா திருச்சியில் இருக்கிறார், அவருக்கு இவன் இங்கே இருந்து குடும்பத்தோட காரில் போய் பத்திரிக்கை வச்சு அவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்திருக்கான். இப்படி ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது எல்லாருக்கும் அப்படி எப்படி பத்திரிக்கை கொடுக்கும்போது, எனக்கு மட்டும் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வந்துரு தம்பி கல்யாணத்துக்கு வந்துரு அப்படி சும்மா ஒரு பத்திரிக்கை கொடுத்துட்டு போயிட்டான். ஒரு முறை வேண்டாமா? அவங்களுக்கெல்லாம் அப்படி அழைப்பு கொடுக்கும்போது எனக்கு மட்டும் என்ன அழைப்பு? என்னை அவன் மதிக்கலை, அவங்க எல்லாரையும் மதித்தான், என்னையே சரியாக மதிக்கலை அப்படின்னு சொன்னார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, யாரும் தங்களுடைய மதிப்பை இழக்கணும்னு விரும்புறதில்லை. ஒரு குடும்பத்துக்குள்ளேயே நம்ம எப்படி நினைக்கிறாங்கன்னு சொன்னால், என்னை முறையாக வழி நடத்தணும், எனக்கு முறையாக மதிப்பு கொடுக்கணும், முறையாக அழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்போ அவமரியாதை அப்படின்னு நினச்சோம்னு சொன்னால் அது யாரும் விரும்புறதில்லை. ஆனால் இதை நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் நினச்சி பார்த்துட்டே இருங்க. ஒரு சின்ன பிள்ளை கூட நீங்கள் முறையாக கூப்பிட்டா தான் அது வந்து உங்கள் பக்கத்தில் நிற்கும். நீங்கள் மதித்து கூப்பிட்டா தான் அது உங்கள் பக்கத்தில் வந்து நிற்கும். நீங்கள் கூப்பிட்டா வந்து உங்கள்கிட்ட பேசும். நீங்கள் முறையாக மதிக்கலை கூப்பிடலை அப்படின்னு சொன்னால் அது வாட்டுக்கு கூட்டத்தில் நிற்கும். நம்ம பிள்ளை தானே, நமக்கு தெரிஞ்சது தானே, இல்லைங்க வா அப்படின்னு சொன்னால் வரமாட்டேன், எங்கள் ஐயா இல்லை எங்கள் ராசா இல்லைன்னு தடவை வேண்டியிருக்கும். அப்படி சொன்னி புழுவி நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா ஓடி வரும், பக்கத்தில் வரும், அப்படியே நிற்கும். அப்போ பாருங்கள், அதுக்கு ஒரு முறை இருக்கிறது, ஒரு வரையறை இருக்கிறது என்பது போல் இருக்கிறது. அப்போ நாம் நம்முடைய வாழ்க்கையில் எப்போதுமே எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டியிருக்கிறது சொன்னால், ஒரு மதிப்பை, ஒரு மரியாதையை, ஒரு சிறப்பை
எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நிலை இருந்து கொண்டே இருக்கிறார். அது சாதாரணமாக அழைக்கப்படுகிற விருந்துக்கு மட்டுமல்ல, வாழ்க்கையினுடைய ஒரு வேலைக்கு ஒரு இடத்துக்கு போகிறதா இருக்கலாம், எதை எடுத்துக்கொண்டாலும் சரிதான், எப்போதுமே நாம் அந்த உயர்வான இடத்துக்கு போகிற போது மதிக்கப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, சில நேரங்களில் நீங்கள் அரசு அலுவலகத்துக்கு போங்க, நடக்கக்கூடிய நிகழ்வுகளை ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். சில அதிகாரிகள் வேணும்னே ரொம்ப நேரம் காக்க போட்டுருவான். உங்களுக்கு தெரியும், நான் என்னுடைய பழைய பங்கில் ஒரு ஸ்கூலை அப்கிரேட் பண்ணுறதுக்காக, அதாவது 9:10 ஆரம்பிக்கிறதுக்காக சென்னைக்கு போயிருந்தோம். சென்னைக்கு போன இடத்துல ஒரு பெருங்கூட்டம் அங்கே உட்கார்ந்து அதிகாரிகளுக்காக காத்திருக்கு. அப்போ வந்திருக்கக்கூடிய ஒரு ஆள் ரொம்ப பெரிய வசதியான ஆள் மாதிரி இருக்குது, ஒரு ப்ரைவேட்டு ஸ்கூல் நடத்துகிறாரு. அந்த ஆளை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் அங்கேயில் போயிருந்தேன், அவர் ஃபாதர் கண்டுபிடிச்சி ஃபாதர் வணக்கம்னு சொன்னார், நான் வணக்கம் சொல்லியிருந்தேன். அப்போ பார்த்துட்டு, ஃபாதர் நான் காலையில் 9 மணிக்கு வந்தவன், சாயங்காலம் 6 மணி வரைக்கும் இவங்க தான் உட்காந்துருக்கேன், இப்போ வரைக்கும் என்னைய ஏம்னு கூட கேட்கல, என்னை கூப்பிட்டே விடலை. எதுக்கு சார், எதுக்கு கூப்பிட்டு விடலை? இல்லை, இந்த அதிகாரிகள் எங்கள் ஸ்கூலுக்கு வந்தாங்க, வந்தப்போ நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தேன், எல்லா பேப்பரும் கரெக்டாக இருந்தது, எல்லாமே கரெக்டாக இருந்தது, வாங்க உட்காருங்க சார் அப்படி சொன்னேன். அவங்க உட்காந்தாங்க, பேப்பரை பார்த்தாங்க, வேறு என்னன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. நான் வேறு என்ன நானும் திருப்பி கேட்டுகிட்டு இருந்தேன். வேறு என்னமோ எதிர்பார்க்குறாங்க உங்களுக்கு, நானும் வேறு என்ன, அவங்களும் வேறு என்ன, இப்படியே ஓடிக்கிட்டு இருந்துச்சு. சரி, அப்போ கடைசியாக பேப்பரை முடிச்சிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சென்னைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்கே வந்திருக்கிறேன். நான் அங்கே நடக்கும்போது வேறு என்னன்னு சொல்லி அவங்கள அவமரியாதையாக நடத்துனதா அவங்க நினச்சிக்கிட்டு இப்போ வரைக்கும் நீ உள்ளே கூப்பிடாமல் என்னை பார்க்குறான். உள்ளே போகிறாங்க, வராங்க, மதியம் சாப்பிடுதாங்க, டீ குடிக்காங்க, போகிறாங்க, வராங்க, ஆனால் என்னை உள்ளே கூப்பிடவே மாட்டேங்கிறான். என்ன காரணம்? நான் போன இடத்துல நீ என்னை மதிக்கலைல்ல, அப்போ வெயிட் பண்ணு, நான் தானே அதிகாரி, நான் தானே கையெழுத்து போடணும், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அந்த ஆள் சொல்கிறாரு, காலைல 9 மணிக்கு வந்தவன் சாயங்காலம் 6 மணி வரைக்கும் இதே இடத்துல தான் உட்காந்துருக்கிறேன், ஆனாலும் நான் மதிப்பு கொடுக்கல அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அதை அப்படி அவமரியாதையை அவன் நினச்சிக்கிட்டு என்னை உள்ளே கூப்பிடவே இல்லை. என் பேப்பர்லாம் சரியாக இருக்குது, எல்லாமே கரெக்டாக இருக்குது, கையெழுத்து போட்டு கொடுக்க வேண்டிய நல்லதான், ஆனால் நடக்கலை. அப்போ பாருங்கள், ஒரு பெரிய அதிகாரியாக இருக்கலாம், ஒரு பெரிய வசதி படைத்தவராக இருக்கலாம், ஒரு பெரிய கம்பெனியில் வேலை பார்க்கலாம், அல்லது ஒரு பெரிய அதிகாரியாக தன்னுடைய வாழ்க்கையில் எல்லா நிலையிலும் உயர்ந்திருக்கலாம். ஆனாலும் கூட அந்த மனிதர் எதிர்பார்ப்பது என்ன? என்னை மதிப்போடு நடத்து, நான் ஒரு பெரிய ஆள், என்னை சிறப்பாக பார்த்துக்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு என்பது எல்லோருக்கும் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. ஆனால் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இது நற்செய்தி நமக்கு சொல்லுகிறது, ஆண்டவர் இயேசுவை பேசியதால் அவமரியாதைக்கு உள்ளானார்கள், அவமதிப்புக்கு உள்ளானார்கள். அதை இவர்கள் எப்படி பார்த்தார்களாம்? மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார்களாம். சீடர்கள் அதை குறித்து மகிழ்ந்தார்கள். இயேசுவை குறித்து பேசியதால், அடிபட்டதால், துன்புறுத்தப்பட்டதால், அவமரியாதைக்கு உள்ளாக்கப்பட்டதால் அதை குறித்து மகிழ்ந்தார்கள். எவ்வளவு பெரிய ஆச்சரியமான ஒரு காரியம்! எப்படி இது சாத்தியமானது? அவமரியாதை செய்வதை, அவமதிப்பு செய்வதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அதை ஏற்றுக்கொள்வதற்கான தைரியம், துணிவு, அந்த ஒரு செயல்பாடு ஒரு மனிதருக்கு எங்கே இருந்து வருகிறது என்று பார்த்தோம் என்று சொன்னால், அதற்கான விடைதான் நற்செய்தி பகுதி. முதல் வாசகம், அவமரியாதைக்கு உள்ளானார்கள், அதை குறித்து மகிழ்ந்தார்கள். அதற்கு தைரியமான அந்த செயலுக்கான காரணம் எங்கே இருந்து வருது என்று சொன்னால், நற்செய்தியில் வாசி கேட்கிறோம். யோவான் நற்செய்தி 21வது அதிகாரம் 15 முதல் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே பேதுருவுக்கும் இயேசுவுக்கும் நடைபெறுகிற அந்த வார்த்தை, அந்த உரையாடல் என்பது மிக முக்கியமானதாக நாம் பார்க்கலாம். அன்பார்ந்தவர்களே, நீ பாருங்க, அந்த உரையாடலில் என்ன பார்க்கிறோம்? இயேசு பேதுருவை பார்த்து கேட்கிறார், நீ என்னை அன்பு செய்கிறாயா? பேதுரு இயேசுவை அன்பு செய்கிறார் என்று இயேசுவுக்கு தெரியுமா தெரியாதா? நிச்சயமாக தெரியும். எப்போ தெரியும்? எப்போ தெரியும்? இயேசு உயிர் தெழுந்த பிறகு தெரியுமா, முன்னாடியே தெரியுமா? நீங்கள் யோசிக்க பார்த்தீங்க, ரொம்ப யோசனையெல்லாம் இருக்குது. இயேசுவோடு இருந்து பயணப்பட்ட, உயிரோடு அனுபவித்த அந்த காலகட்டத்திலேயே தெரியும் பேதுரு அன்பு செய்கிறார்.
பேதுரு கொஞ்சம் அவசரம் கொடுக்க எதனாலும் வேகமாக பேசிடுவார், அப்புறம் போய் மன வருத்தப்படுவார், அப்புறம் கவலைப்படுவார். ஆண்டவரே நான் இப்படி பேசிட்டேனே என்ன செய்ய அப்படின்னு வருத்தப்படுவாருங்க. இயேசுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். ஆனாலும் கூட இந்த இடத்தில் உயிர்ப்புக்கு பிறகு பேதுருவினுடைய நம்பிக்கையை, அவருடைய அந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த பிடிப்பை இன்னும் உறுதிப்படுத்துவதற்காக ஆண்டவர் இயேசு கேட்கிறார், நீ என்னை அன்பு செய்கிறாயா? அன்பார்ந்தவர்களே, இது ஒரு தனிப்பட்ட அனுபவம். இது ஒரு தனிப்பட்ட அனுபவம். தனிப்பட்ட அனுபவம் இருந்தால்தான் அவமதிப்பு ஏற்பட்டாலும் அதை பெரிதுபடுத்த மாட்டீர்கள் இல்லையா? தனிப்பட்ட அன்பு இருந்தால் தான் நீங்கள் அதை செய்ய முடியும். பாருங்கள், அம்மா பிள்ளையை பார்த்து சொல்கிறாங்க, நீ எல்லாம் ஒரு பிள்ளை, உன்னையும் பெற்று நான் வளர்த்துட்டேன், எனக்கு பெரிய கொடுமையாக இருக்குது, உன்னையை பெற்றதுக்கு நான் ஒரு அம்மி குழவையை பெற்றிருந்தா கூட நிம்மதியாக இருந்திருப்பேன், உன்னையை பெற்று வளர்த்ததுக்கு ஒரு தென்னம்பிள்ளையை வளர்த்திருந்தா கூட தேங்காய் இளநியாவது சாப்பிட்டு போயிருப்பேன் அப்படின்னு சொல்லி கோபத்தில் திட்டுறாங்க. அவன் என்ன செய்யணும்? வேறு ஒரு சூடு சொரணை வெக்கம் மானம் இருந்துன்னு சொன்னால் என்ன செஞ்சுருப்பான்? சோறு கப்பான்னு அடுத்தாப்புல உங்கள்கிட்ட சோறு வாங்கி சாப்பிட்டு போய் தானே நீ இப்படி பேச, நீ எனக்கு 2 சட்ட துணி மணி எடுத்து தரதை போய் தானே இப்படி பேச அப்படின்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? சொல்லியிருக்கணும். ஆனால் அவன் சொல்லுவானா? அசரவே மாட்டான். அடுத்த வாரமே மறுபடியும் மறுநாள் நைட்டு அல்லது அன்னைக்கு நைட்டே ஏமா தட்டை போடு, சோத்தை கொண்டாந்து போடு அப்படின்னு சொல்லி சாப்பிடுது பிள்ளை. சாப்பிடுவானா? சாப்பிட மாட்டானா? ஏன் சாப்பிடுதான்? அவனுக்கு தெரியும் அம்மாவுடைய அன்பு எப்படிப்பட்டதுன்னு தெரியும். அதே போல் பேதுருவுக்கு இயேசுனுடைய அன்பு எப்படிப்பட்டதுன்னு தெரியும். அதனால் வீட்டில் அம்மா அசிங்கப்படுத்திட்டாளே, நம்மளை இப்படி சொல்லிட்டாளே, அவமானப்படுத்திட்டாளே, ரொம்ப கேவலமாக பேசிட்டாளே, அதை பற்றிலாம் கவலை இல்லை. அவமதிப்புக்கு உள்ளானதை குறித்து கவலைப்படவில்லை. காரணம் தாயினுடைய அன்பு, தந்தையினுடைய அன்பு. அந்த அன்பு தான் செயலாற்ற வைக்கிறது. அதே போல பேதுருவுக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். பேதுரு அவமதிப்புக்கு உள்ளானதை குறித்து கவலைப்படவில்லை. சீடர்கள் அவமானத்துக்கு உள்ளானதை குறித்து கவலைப்படவில்லை. காரணம், ஆண்டவருடைய வார்த்தையை அவர்கள் அவ்வளவு ஆழமாக அந்த அன்பாக உணர்ந்திருந்தார்கள். அந்த அன்பைத்தான் நாம் பார்க்கிறோம். நீ பாருங்க, இன்னை நற்செய்தி பகுதி மிக அழகாக சொல்லும். இயேசு 3 முறை கேட்பார், ஒரு தடவை இல்லை 3 முறை கேட்கிறார். 3 முறையும் கேட்கப்படுகிற அந்த கேள்வி, நீ என்னை அன்பு செய்கிறாயா? இவர்கள் எல்லாரையும் விட நீ என்னை அன்பு செய்கிறாயா அப்படின்னு அர்த்தம். இவை எல்லாவற்றையும் விட, இது உலகத்தில் நீ பெரிதாக கருதக்கூடிய எல்லாவற்றையும் விட, பணம், பொருள், செல்வாக்கு, உடைமைகள், இவை எல்லாவற்றையும் விட நீ என்னை அன்பு செய்கிறாயா அப்படின்னு ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கிறார். அப்படி நம்ம கேட்கிற போது நாம் திரும்ப பதிலுக்கு என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து முக்கியமானது. ஆண்டவரே, இது எல்லாத்தையும் தூரம் போட்டுட்டு உண்மை தான் நான் நேசிக்கிறேன் உங்களுக்கு தெரியுமா அப்படி சொல்ல முடியுமா? முடியாதா? யாரெல்லாம் அப்படி சொல்கிறீங்க? இயேசு வாழ்க, இயேசு வாழ்க, இயேசு வாழ்கன்னு சொல்லியாச்சு. ஆனால் உண்மையிலேயே உங்கள் செல்ஃபோனை விடவும், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கணவன் மனைவியை விடவும், பிள்ளைகளை விடவும், உடைமைகளை விடவும், சொத்துக்களை விடவும், பணத்தை விடவும் நான் இயேசுவைத்தான் அதிகமாக அன்பு செய்கிறேன். இயேசு வாழ்க. சூப்பரு, உங்களை பாராட்டுறேன். ரொம்ப அற்புதமாக சொல்லிட்டீங்க, நல்ல பிள்ளைங்க. ஏன் தெரியுமா? நீ பாருங்கள், எல்லாத்தையும் விட நீங்கள் இயேசுவை தான் அன்பு செய்கிறீங்க. அப்போது உங்களை யாராவது அவமானப்படுத்தினா நீங்கள் வருத்தப்படுவீங்க? உங்களை திட்டினாங்க, ஒரு கன்னத்தில் அரைஞ்சா நீங்கள் என்ன செய்யணும்? இந்த பக்கமும் வாங்கிக்க அப்படின்னு நீங்கள் கொடுக்கணும். கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்களா? அப்படி கொடுக்கணும். ஏன்னா நீங்கள் யாரை அன்பு செய்கிறீங்க? இயேசுவை அன்பு செஞ்சால் நீங்கள் அவமானப்படுத்துவதை குறித்து கவலைப்படாமல் இருப்பீங்க, வருத்தப்படாமல் இருப்பீங்க. வாழ்க்கையில் அதுதான் இறைவன் நமக்கு சொல்லுகிற செய்தி. சீடர்கள் இவ்வளவு பெரிய துணிவு, இவ்வளவு பெரிய நம்பிக்கை, இவ்வளவு பெரிய ஆற்றல் அவர்களுக்கு எங்கே இருந்து வந்ததுன்னு சொன்னால் இயேசுவை அன்பு செய்ததில் தான். அதனால தான் பேதுரு சொல்கிறார், ஆண்டவரே நான் உண்மை அன்பு செய்யணும் தெரியாதா? இவங்க எல்லாரையும் விட அன்பு செய்கிறவனுக்கு தெரியாதா? நான் முதலிருந்தே அன்பு செய்கிறவனுக்கு தெரியாதா? நான் இப்படித்தான், ஆனாலும் உண்மை அன்பு செய்து விடுவேன் அப்படின்னு சொல்லி அப்படியே சரண்டர் ஆகிற, அப்படியே சரணாகதி அடைகிற அந்த வாழ்க்கையைத்தான் இன்றைக்கு நற்செய்தி நமக்கு எடுத்து கூறுகிறார். ஆகவே தான் தோமையார் சொன்னார், என் ஆண்டவரே, என் கடவுளே அப்படின்னு சொன்னார். பேதுரு என்ன சொல்கிறார்? ஆண்டவரே, உமக்கு தெரியாத ஒன்றா? நான் உண்மை அன்பு செய்கிறேன் என்று உமக்கு தெரியாத ஒன்றா? ரெண்டும் ஒன்று தான். அது அப்படி சொன்னதும் ஒன்று தான், இவர் இப்படி சொன்னதும்
ஒன்று தான். 2 பேருமே ஆண்டவரிடத்திலே சரணாகதி அடைந்தார்கள். அதனுடைய விளைவு தான் அவமானம், அவமதிப்பு. அவர்களுக்கு ஒரு பொருட்டல்ல, அதை ஏற்றுக்கொண்டார்கள். நாம் இயேசு அன்பு செய்கிறோம்னு சொன்னால், யாராவது உங்களை கோவப்படுத்திட்டா, அசிங்கமாக பேசிட்டா, திட்டி போட்டா, அல்லது ஏதாவது உங்களுக்கு கெடுதல் செய்யக்கூடிய அளவுக்கு நடந்துட்டா, நீங்கள் என்ன செய்யணும்? பதிலுக்கு 2 மடங்கு செய்யணுமா, விட்டுறணுமா? விட்டுட்டீங்கன்னு சொன்னால் சீடர்கள் நீங்கள் தான். விடலைன்னு சொன்னால் அளவந்தாங்குளத்திலே தான் இருக்கோம், இன்னும் மாறலை, சீடர்களாக மாறலை அப்படின்னு அர்த்தம். சிந்திப்போம். எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கை அறிக்கை இடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை தேடுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென், ஆமென். அன்புமிக்கவர்களே, நம்முடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் ஆண்டவருடைய திருப்பாதத்தில் வைத்து ஜெபிப்போம். திருச்சபையின் தலைவரே எம் இயேசுவே, நம் கத்தோலிக்க திருச்சபையை வழிநடத்த திருத்தந்தையை எங்களுக்கு தேர்ந்தெடுத்து தர ஜெபிக்கின்றோம். எங்கள் மறைமாவட்ட ஆயர் மேதகு அந்தோணிசாமி அவர்களையும் மற்றும் ஆயர்கள், குருக்கள், இருபால் துறவியர் அனைவரையும் ஆசீர்வதியும். உமது பணியை செய்வதற்கு தேவையான ஞானத்தையும் உடல் மன வலிமையும் தந்து காத்து வழிநடத்த இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உயிர்த்த இயேசுவே, எம் நாட்டு தலைவர்கள், சமுதாய தலைவர்கள், குடும்ப தலைவர்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்கள் நீர் விரும்பும் அன்பின் ஆட்சியையும் இரக்கத்தின் ஆட்சியையும் மக்களுக்கு தர வேண்டிய ஆற்றல் பெற்று தன்னலமின்றி ஆட்சி செய்ய அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆற்றல் வழங்கும் ஆண்டவரே, கணினி உலகில் வாழும் எம் இளையோர் அலைபேசிக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை விட உம்மை அறிவதற்கும் ஆன்மீக வாழ்க்கைக்கும் பொது பணிகள் செய்வதற்கும் முக்கியத்துவம் கொடுத்து வாழவும், இறை அழைத்தல், வேலைவாய்ப்பு, திருமண வரம் பெற்றுக்கொள்ளவும் அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
புதுவாழ்வு கொடுத்த ஆண்டவரே, உமது உயிர்ப்பின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட அமைதியை அனுபவித்து அதை பிறருக்கு வழங்கவும், உமது சீடர்களைப் போன்று உம்மை அறிந்து அன்பு செய்யவும், உமது திருப்பெயர் நிலைக்க நாங்கள் தொய்வின்றி உழைத்திடவும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்ல ஆயரான ஆண்டவரே, இன்றைய திருப்பலியை சிறப்பித்து கொண்டிருக்கும் அன்னை வேளாங்கண்ணி அன்பிய குடும்பங்களில் உள்ள அனைவரையும் ஆசீர்வதியும். உமது உயிர்ப்பின் வல்லமையை நோயுற்றோருக்கு உடல் நலமும், சிறைப்பட்டோருக்கு விடுதலையும், மன சோர்வோடு வாழ்பவர்களுக்கு மன பலத்தையும், குழந்தை வரம், திருமண வரம், வேலை வாய்ப்பு வேண்டுவோர் பெற்றுக்கொள்ளவும், வெளிநாடுகளில் பணி செய்வோர் நலமுடன் வாழவும், போதுமான மழையை பொழிந்து விவசாயம் செழிக்கவும், கால்நடைகள் வளர்ச்சி பெறவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறேன். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக கண்களை மூடி கரங்களை குவித்து ஜெபிப்போம். அன்பு தந்தை இறைவா, உமது பிள்ளைகள் நம்பிக்கை கொண்டு உமது பாதத்தில் எடுத்து வைத்திருக்கக்கூடிய வேண்டுதல்களை கனிவோடு கண்ணோக்குவீராக. நாங்கள் உமக்குரிய பிள்ளைகளாக தொடர்ந்து பயணித்து உமது அன்பிலே எப்போதும் நிலை பெற்றிருந்து எங்களுக்கு ஏற்படுகிற எல்லா அவமரியாதைகளையும் அவமானங்களையும் கூட உமக்கு சான்று பகர்வதற்காக பயன்படுத்திக் கொள்ள அருள் தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். காக்கும் தேவன் காணிக்கையாக நன்றி நிறை மனதோடு ஒன்று கூடினோம். நன்மைகளால் காக்கும் தேவன் காணிக்கையாக சிவமாரி சரிவமாரி சரிவமாரி சரிதிலே சிவமாரி சரிவமாரி சரிவமாரி சரிசா. மனதிலே சுவாசமாக பாசத்தையும் மகிழ்வுடன் மிதவும் வாழ பண்பினிலும் மாமரனே நீதானே கொடுத்தாய் கொடையாக மாநிலமும் மகிழ்ந்து வாழ்வாக வாழ்ந்திடவே தந்தோம் தந்தாய் தந்தோம் தந்தாய் தந்தோம் தந்தாய் தந்தோம் தந்தாய். நன்றி மனதோடு ஒன்று கூடினோம். நன்மைகளால் காக்கும் தேவன் காணிக்கையாக நன்றி மனதோடு ஒன்று கூடினோம். நன்மைகளால் காக்கும் தேவன் காணிக்கையாக சிவமாரி சரிவமாரி சரிவமாரி சரிதிரே சிவமாரி சரி
சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக்கும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் மது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அக்களை புரிந்திரு அவையின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். இப்பெரும் மகிழ்ச்சிக்கு உரிய காரணத்தினை தந்திருப்பதால் அதன் பயனாகிய முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு அருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து திருமுன் இடையராத பரிந்து பேசி எங்களுக்காக எங்களை பாதுகாத்து வருகிறார். பலியானவர் இனிமேல் சாக மாட்டார், கொலை செய்யப்பட்ட அவர் இன்னும் வாழ்கிறார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகை மாந்தரனை வாக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கவரும் அதிகாரம் உள்ள தூதர்களும் மாட்சிமை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுமனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலின் மொத்தத்திலும் அங்கு உள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் வரவிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் ஆயர்ந்தோணி சாமி எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு தொழில் கொள்கிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுளேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்னென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தையை நோக்கி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும்.
எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். முதிரக்கத்தின் உதவியால் எங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் நிறமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்னும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிலும் என் ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் துளத்தமை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக.
யூபிலியாண்டு ஜெபம். விண்ணக தந்தையே, உம் திருமகனும் எம் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய இறை நம்பிக்கையையும் தூய ஆவியாரால் எம் இதயங்களில் பற்றி எரியும் பிறரன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்காக ஆசீர்வதிக்கப்பட்ட எதிர்நோக்கை எம்மில் மீண்டும் தட்டி எழுப்புவதாக. நற்செய்தியின் விதைகளை அயராமல் விதைப்பவர்களாக உமது அருள் எம்மை மாற்றுவதாக. அவ்விதைகள் மானுடத்திற்குள்ளும் பிரபஞ்சம் முழுவதிலும் மாற்றத்தை ஏற்படுத்தி தீமையின் ஆதிக்கம் மறைந்து உமது மாட்சி முடிவின்றி ஒளிரும்போது உறுதியுடன் எதிர்பார்க்கும் புதிய விண்ணகத்தையும் புதிய மன்னகத்தையும் ஏற்படுத்துவதாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எம்மில் விண்ணக செல்வத்துக்கான பேரார்வத்தை தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் நம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் உலகம் முழுவதும் பரப்புவதாக. முடிவின்றி போற்றுதலுக்குரிய எம் இறைவனாகிய உமக்கே மாட்சியும் புகழும் என்றென்றும் உரித்தாகுக. ஆமென். 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பாஸ்கால 3ஆம் ஞாயிறு, 5ஆம் தேதி திங்கட்கிழமை வாரத்தின் திங்கள், 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வாரத்தின் செவ்வாய். அன்று நம்ம ஊரின் பாலறிய புனிதரின் கொடியேற்று விழா. 7ஆம் தேதி புதன்கிழமை வாரத்தின் புதன், 8ஆம் தேதி வியாழக்கிழமை வாரத்தின் வியாழன், 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வாரத்தின் வெள்ளி, 10ஆம் தேதி சனிக்கிழமை வாரத்தின் சனி, 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பாஸ்கா கால 4ஆம் ஞாயிறு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, கோடி அற்புதர் புனித அந்தோணியாருடைய அன்பு நிறைந்த பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த ஞாயிற்றுக்கிழமை காணிக்கை வரவு ரூபாய் 3750. அன்பார்ந்தவர்களே, நாளை காலையில் நமது ஆலயத்தில் திருப்பலி நடைபெறும். இன்று மதியம் 3 மணி முதல் 5 மணி வரையிலும் விடுமுறை விவிலிய பள்ளி விபிஎஸ் வகுப்பானது நடைபெறும். விபிஎஸ் வகுப்பில் கலந்து கொள்ளக்கூடிய குழந்தைகள் தயவு கூர்ந்து இதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு மதியம் இந்த விடுமுறை விவிலிய பள்ளி வகுப்பில் கலந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்தவர்களே, நமது பள்ளியில் படிக்கக்கூடிய 3 முதல் 12ஆம் வகுப்பை படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் திருப்பலி முடிந்த பிறகு ஆசிரியர் மோட்சம் அவர்களை சந்தித்து இந்த ஸ்காலர்ஷிப் ஃபார்மில் கையெழுத்து போட வேண்டியிருக்கிறது. ஆகவே தயவு கூர்ந்து அவர்களை சந்தித்து விட்டு செல்ல அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்று மறைக்கல்வி வகுப்புகள் நடைபெறாது. அன்பார்ந்தவர்களே, நம்முடைய பாதுகாவலர் கோடி அற்புதர் புனித அந்தோணியாருடைய திருவிழாவானது வருகின்ற செவ்வாய்க்கிழமை மாலை 6 மணிக்கு கொடியேற்றத்தோடு ஆரம்பமாகிறது. இதை நாம் பல முறை உங்களுக்கு நினைவுபடுத்தி இருக்கிறோம். மீண்டும் இதனை உங்களுக்கு அறிவிப்பாக சொல்லுகிறேன். இந்த அழைப்பிதழானது உபதேசியாரிடம் இருக்கிறது. திருப்பலி முடிந்த பிறகு நீங்கள் பெற்றுக்கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். இந்த அழைப்பிதழில் போடப்பட்டவாறு முதல் நாள் செவ்வாய்க்கிழமை கொடியேற்ற திருப்பலியை சிறப்பிக்க வேண்டிய அன்பியங்கள் புனித அந்தோணியார் அன்பியம், புனித வேளாங்கண்ணி அன்பியம், புனித அருளானந்தர் அன்பியம், திருச்செல்வை அன்பியம், இந்த 4 அன்பியங்களும் இணைந்து சிறப்பிக்க வேண்டியிருக்கிறது. அதன் பிறகு 2வது நாள் குழந்தையேசு அன்பியம், புனித வியாகுலன் அன்பியம், புனித சந்தியாப்பர் அன்பியம். இந்த அழைப்புதலில் அதன் பிறகு நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்து கொள்ளலாம். ஆகவே அன்பியங்கள் கடந்த ஆண்டு எப்படி நீங்கள்
ஒரு அன்பியும் 1000 ரூபாய் என்று இந்த பலிக்கு திருவிழா நேரத்தில் கொடுப்பீர்களோ அதே போல் அதை நீங்கள் இந்த பங்கு பேரவை செயலரிடம் ஒப்படைக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அவர் மூலமாக பங்கு தந்தையினுடைய கணக்குக்கு இது வந்து சேரும் என்பதை அன்போடு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். ஆகவே தயவு கூர்ந்து இதை கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். அதுபோக வழக்கமாக நடைபெறுகிற எல்லா நிகழ்வுகளிலும் பூ கொடுப்பது, வழிபாடுகளை பங்கேற்பது, திருப்பதியிலே முன்னுரை மற்ற நிகழ்வுகளில் பங்கேற்பு செய்வது, இவை எல்லாவற்றையும் உங்களுடைய மண்டல வழிகாட்டி அருட்சகோதரிகள் உங்களுக்கு வழிகாட்டுவார்கள். நீங்கள் அதன்படி கலந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதுபோக வாகன உரிமையாளர்கள், கடை உரிமையாளர்கள் அல்லது அதுபோக ஆட்டுக்காரர்கள், பூக்காரர்கள், பங்கு பேரவையினர் இவர்களை யார் மூலமாக வழிகாட்டப்பட வேண்டும் என்று இந்த அழைப்புதலில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அருட்சகோதரிகள் வழிகாட்டுவார்கள். நீங்கள் அந்த அழைப்புதலில் அவர்கள் கொடுக்கப்பட்டிருக்கவாறு அந்த வழிகாட்டுதலின்படி விழா நிகழ்வுகளில் கலந்து கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அந்தந்த நாட்களில் எந்தெந்த அன்பியும் சிறப்பிக்க வேண்டுமோ அதை சிறப்பிக்க அன்போடு நினைவூட்டுகிறேன். அன்பார்ந்தவர்களே, வெள்ளி விழா தம்பதியினர் இந்த ஆண்டு 16 குடும்பம் இருக்கிறது. 16 குடும்பம் இருக்கிறாங்களா, இணைந்து இருக்கிறாங்களா, எல்லோரும் சேர்ந்து வாழுகிறார்களா என்பதை உறுதிப்படுத்துகிற விதத்தில் இந்த வெள்ளி விழா தம்பதியினரை நாம் கொண்டாடவிருக்கிறோம். வெள்ளி விழா, பொன் விழா தம்பதியினர் பேர் எடுக்கலை, அதை செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு சொல்லுவேன். இந்த அழைப்புதலின்படி வருகின்ற திங்கட்கிழமை போய், அதாவது நாளைக்கு போய் அடுத்த திங்கட்கிழமை தான் நம்ம வெள்ளி விழா பொன் விழா தம்பதியினரை பாராட்டுகிறோம். இப்போது வெள்ளி விழா தம்பதியினருடைய பெயர்களை மட்டும் வாசிக்கிறேன். இங்கே இருப்பீங்கன்னா நீங்கள் உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள். ஒருவேளை இது தவிர்த்து வேறு எங்காவது கல்யாணம் முடிச்சிருக்கலாம் அல்லது 25 வருஷம் இந்த வருஷம் ஆகலாம். அப்படி இருந்தால் நீங்கள் என்னிடத்தில் பேர் கொடுக்கலாம். நம்முடைய மாது ஸ்டூடியோ அவங்ககிட்ட போய் ஃபோட்டோ எடுத்துக்கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வெள்ளி விழா கொண்டாடுகிற தம்பதியினர் மரிய சிலுவை அந்தோணி, மரிய அலங்காரம் இருக்கிறாங்களா? மரிய சிலுவை அந்தோணி, மரிய அலங்காரம் 2000, அதாவது 2000வது வருஷத்தில் யாரெல்லாம் கல்யாணம் பண்ணாங்களோ அவங்க 2000, இந்த வருஷம் போகும்போது 25 வருஷம் ஆயிரும். அமல்ராஜ் கவிதா மேரி, அமல்ராஜ் கவிதா மேரி, அந்தோணி சந்தியாகு சேவியர் குழந்தை தரசம்மாள். இவங்க திருமணம் முறைப்படுத்தப்பட்டிருக்கிறது, மந்திரிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் அப்புறம் அந்தோணி மேரி கலா, அந்தோணி மேரி கலா 4வது தம்பதியினர். 5வது அந்தோணி சேவியர் ஹெலன் மேரி. எல்லாம் இருக்காங்களா? பார்த்துக்குங்க, அப்புறம் பார்ப்போம். ஜோசப் ஸ்டாலின் ரெஜினா, ஜோசப் ஸ்டாலின் ரெஜினா. ஆரோக்கிய ஞான சிலுவை ஜோஸ்பினா, ஆரோக்கிய ஞான சிலுவை ஜோஸ்பினா. வியாபன் குருசந்தோணியாள், வியாபன் குருசந்தோணியாள். மரிய சிலுவை அந்தோணி சூசை மரியாள், மரிய சிலுவை அந்தோணி சூசை மரியாள். குருசந்தோணி மரிய அந்தோணியாள், குருசந்தோணி மரிய அந்தோணியாள். மரிய கித்தேரியன் அந்தோணி மேரி. அதன் பிறகு சூசிராஜ் அந்தோணியம்மாள், ஜான் பீட்டர் மரிய ரெஜினா, மரிய அலங்காரம் அருள்மேரி, மரியதாஸ் வேதவாக்கியம், குழந்தை இயேசு சேசு மரியம்மாள். மொத்தம் 16 தம்பதியினர் இருக்கிறார்கள். எத்தனை பேர் இருக்கிறீங்க அப்படிங்கிறத பார்த்து கொண்டு பெயர்களை வாசிச்சிருக்கிறேன். நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். யார் யார் அப்படின்னு சொல்லி திரும்ப நான் விவரமாக செவ்வாய்க்கிழமைக்குள்ளாக உங்களுக்கு சொல்லி அனுப்புகிற போது நீங்கள் தயவு கூர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கொள்ள அன்போடு நினைவூட்டுகிறேன். திருமண அறிவிப்பு. நமது பங்கு நமது ஊரைச் சேர்ந்த தந்தை அருள்ராஜ், தாய் குழந்தை தெரஸ் இவர்களுடைய மகன் எடிசன் என்பவருக்கும், பேட்டை பங்கு பழையபேட்டையில் வாழுகிற தந்தை மாசிலாமணி, தாய் கோயில்மணி இவர்களுடைய மகள் டெபோராள் என்பவருக்கும் திருமணம் நடைபெறுகிறது. இது 2வது அறிவிப்பாகும். இத்திருமணத்தில் தடைகள் இருப்பின் பங்கு தந்தையிடம் தெரிவிக்க வேண்டியது இறைமக்களுடைய கடமையாகும். எடிசன் வந்திருக்கிறாரா? எடிசன் அப்பா அம்மா வந்திருக்காங்களா? ரைட். பிறந்தநாள் கொண்டாடுகிற பிள்ளைகளை வாழ்த்துவோம். குழந்தை திரசால் அன்பியத்தைச் சேர்ந்த வர்கீஸ் பிரைட்குமார் மரிய அந்தோணியாள் இவர்களுடைய
மகன் மெட்வின், தூய மிக்கேல் அதிபர் அன்பியத்தைச் சேர்ந்த அந்தோணி சந்தியாகு குளோரி இவர்களுடைய மகள் ஆண்டோ நிவேதா பிறந்த நாட்களை கொண்டாடுகிறார்கள். பிள்ளைகளை நாம் வாழ்த்துவோம். அன்பார்ந்தவர்களே, திருவிழா அறிவிப்பு குறித்தோ மற்ற ஏதாவது திருவிழா தெளிவுகள் பெற வேண்டும் என்று விரும்பினால் திருப்பலி முடிந்த பிறகு சந்திக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எழுந்து நிற்போம், ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையான மறை நிகழ்வுகளால் நீர் புதுப்பிக்க திருவுளமான மக்களை கனிவுடன் கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோ. அதனால் நாங்கள் மாட்சிக்குரிய உடலின் அழிவற்ற உயிர்த்தெழுதலுக்கு வந்து சேர அருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா.